மேம்பட்டும். இந்த ஆன்லைன் சர்வீஸ் ஜாய்ஃபுல் விக்டரி சர்ச் சார்பாக அந்த சமூகத்தில் உங்களை எல்லாரும் அன்போடு நாங்கள் வர வைக்கிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இந்த வேலையில் கூட நம்ம இந்த ஆன்லைன் சர்வீஸ் நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போது கூட சிஸ்டர் வனிஷா அவர்கள் ஜெபித்து ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே அப்பா இந்த ஆன்லைன் சர்வீஸ் ஏறெடுக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா இந்த ஆன்லைன் சர்வீஸை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக கிட்ட ஜெபிக்கிற தகப்பனே, ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்பா உமது கரம் அப்பா இந்த சர்வீஸ்ல இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா ஆராதனை ஆசீர்வதிங்க அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா செய்தி பகுதியை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க இயேசுப்பா. நீர் எங்களோட என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற தகப்பனேப்பா. ஆண்டவரேப்பா காணிக்க பகுதியை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க முற்றிலுமா. ஆண்டவரேப்பா ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா இந்த ஆன்லைன் சர்வீஸை காண்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீங்க அப்பா ஆண்டவரேப்பா அபிவிதமா ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரேப்பா கர்த்தாவை காண்கிற யாவருக்கும் இது ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற இயேசுப்பா. முற்றிலுமாய் தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் நீ மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மேம்பட்டும். இப்போது கூட நம்ம தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கூடி வந்திருக்கோம். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். நம்ம எல்லோரும் விசுவாசத்தோடு நம்ம கர்த்தரை ஆராதிப்போம், துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். The Lord says, those who trust in me, those who love me, I will bless them என்று சொல்லிக்கிறார். கர்த்தர் சொல்லிக்கிறாரு, கர்த்தரை நம்புகிறவர்களை, கர்த்தரை விசுவாசிக்கிறவரை, கர்த்தரை நேசிக்கிறவரை கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை நீங்க நேசித்தீங்கன்னா, கர்த்தரை நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம உற்சாகமாக கர்த்தரை நம்ம ஆராதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், அவர் நாமத்தை நம்ம உயர்த்துவோம். நம்புகிறேன் நம்புகிறேன் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. ஒரு பாடலை நம்ம உற்சாகமாக பாடலாம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம பாடலாம். அவர் நம்மளுக்கு சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறார், ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை ஆராதிக்கும் போது, அவரை நேசிக்கும் போது அவர் இங்கே இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வீட்டுல ஆண்டவர் நீங்க ஆண்டவர் அழைக்கும் போது, ஆண்டவர் துதிக்கும் போது, ஆண்டவர் உங்க வீட்டுல, உங்க பக்கத்துல, உங்க சோஃபால, உங்க டைனிங் டேபிள்ல, உங்க பக்கத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார். எனிவேர் நீங்க எங்க இருந்தாலும் நீங்க ஆண்டவரை நேசிக்கும் போது கர்த்தர் உங்க சமூகத்துல, உங்க பக்கத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்புகிறேன் நம்புகிறேன் இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நம்ம உயர்த்தலாம். விசுவாசத்தோட நம்ம ஜெபம் பண்ணலாம், விசுவாசத்தோட நம்ம பாடலாம். நம்புகிறேன் நம்புகிறேன் என் இயேசு ஒருவரே. நம்புகிறேன் நம்புகிறேன் என் இயேசு ஒருவரே. அவர் இங்கே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். நம்புகிறேன் நம்புகிறேன் என் இயேசு ஒருவரே. நம்புகிறேன் நம்புகிறேன் என் இயேசு ஒருவரே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் இயேசுவை முழு மனதாய். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் இயேசுவை முழு மனதாய். உணர்கிறேன் நான் உணர்கிறேன் அவர் இங்கே இருப்பதை. உணர்கிறேன் நான் உணர்கிறேன் அவர் இங்கே இருப்பதை. நம்புகிறேன் நம்புகிறேன் என் இயேசு ஒருவரை. நம்புகிறேன் நம்புகிறேன் என் இயேசு ஒருவரை. சுகம் தரும் தேவன் யெகோவா ராஃபா இங்கே இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்துவே உம்மை நாங்கள் நம்புகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீங்க எங்க நடுவில் இருக்கிறீங்க அப்பா. உங்க பிரசன்னத்தால் எங்களை அந்த கத்தை நிரப்புகிற தேவனாக இருக்கிறீங்க அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த வெள்ளக்குறம் அப்பா உண்மையாக நாங்கள் ஆராதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த முழு உள்ளத்தோடு ஆராதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. அநேக அந்த கத்தாவை காரியங்கள் சேலஞ்சஸ் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்பா. அதுக்கு உங்க கிருபை எங்களுக்கு வேணும் அப்பா, உங்க தயவு எங்களுக்கு வேணும் அப்பா. அந்த ராங் இயேசு கிறிஸ்துவே, இன்னைக்கு அப்பா உங்க சமூகத்துல நாங்கள் கேட்பது ஒன்னே ஒரு காரியம் அப்பா, என் கூடவே இருங்க ஓ இயேசுவே. ஆண்டவரே, அந்த ராங் இயேசு கிறிஸ்துவே, அந்த கத்தாவிலா இருளான வாழ்க்கையை நீங்க வெளிச்சமாக்கிற ஒரு தேவன் அப்பா. அந்த கத்தாவை அநேக வாழ்க்கையில அப்பா கத்தா இருளான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நீங்க வெளிச்சமாக வாங்க அப்பா. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாம், என் கூடவே இருக்கும் ஒரு இயேசுவே. ஹல்லேலூயா. வாங்க எல்லாரும் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடலாம். Jesus, thank you Father. Go.
முடியாது. என் பக்கத்திலே இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்க இல்லாம அப்பா நாங்க வாழ முடியாதப்பா. ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இல்லாம, உங்க கிருபை இல்லாம அப்பா எங்களால வாழ முடியாதப்பா. எங்க அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே லார்ட் அப்பா, வியாதி நேரத்துல அப்பா கத்தா எங்க வைத்தியரும் நீரப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அப்பா கத்தா உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்பா. அந்த சோதனை நேரத்துல அப்பா எங்க நண்பனாக இருந்து எங்க வழி நடத்துகிற தேவனாக இருக்கீங்க. இந்த வேலை அப்பா உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியான எங்களை தேற்றிக்கிற தேவனாக இருக்கிறீங்க. எங்க கர்த்தாவே, நீங்க சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறீங்க அப்பா. எங்களை ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறீங்க அப்பா. அந்த கர்த்தாவே, நீங்க அப்பா தூயராக இருக்கிறீங்க அப்பா. நீங்க அப்பா பரிசுத்த தேவனாக இருக்கீங்க அப்பா. துதி உமக்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் நீங்க அப்பா. அந்த கர்த்தாவே எல்லாத்தையும் அப்பா கர்த்தா அந்த இயற்கையை நீங்க அடக்குகிற தேவனாக இருக்கிறீங்க. புயலும் அப்பா காற்றையும் அடக்குகிற தேவனாக இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியான வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீங்க. இந்த நாள்ல கூட அப்பா நீங்க துதிக்கு பாத்திரராக இருக்கிறீங்க அப்பா. தூயரே தூயரே துதிக்கு பாத்திரரே. ஒரு பாடலை பாடி கர்த்தரை நம்ம ஆராதிப்போமா? வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரே நீங்க அப்பா துதிக்கு பாத்திரப்பா. You are worthy Lord. You are worthy to praise Father Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்க சகல விதமான நன்மைகளை செய்கிற தேவன் அப்பா. எங்களை வழி நடத்துகிற தேவன் அப்பா. இந்த பாடல் பாடும் போது அப்பா உங்க பிரசன்னம் எங்க மத்தியில இறங்கட்டும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களும் கரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். Thank you Father. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். Jesus, hallelujah.
லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அந்த கர்த்தாவே, தூய ஆவியே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த துதி உமக்கே ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கே அப்பா, துதி கன மகிமை உமக்கே ஆண்டவரே. நீங்க அப்பா துதிக்கு பாத்திரர் அப்பா, நீங்க சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்க அப்பா இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதித்தீங்க, உமக்கு நாங்கள் நன்றி என்று செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தாதி கர்த்தரே, அந்த கர்த்தாவில உம்மிடத்துல அப்பா அன்பு கூறுகிறவர்களே அப்பா, உண்மை நம்புகிறவர்களே அப்பா, நீங்க பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீங்க, நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கீங்க அப்பா. சங்கீதம் அப்பா 91 அதிகாரத்துல 14 வசனத்தை நீங்க சொன்னபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா, உண்மை நாங்கள் நம்புகிறோம் அப்பா, உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, எங்களும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா, உண்மை நாங்கள் நம்புகிறோம் அப்பா, எங்க கூடவே நீங்க இருங்க அப்பா. எங்க துதிக்கு பாத்திரர் நீங்க அப்பா. உங்க சமூகத்துல எங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களோட ஆராதனை ஏறெடுத்த ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பெரியோர்கள் சிறியோர்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. Thank you. God bless you. Hallelujah. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையில கூட நாம் கர்த்தரை ஆராதிச்சோம், துதிச்சோம், அவர் நாமத்தை நம்ம ஸ்தோத்திரப்பட்டோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இப்போது கூட நம்ம தேவ வார்த்தைக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம்ம மத்தியில இன்னைக்கு விசேஷமாக தேவ செய்தியை பாஸ்டர் பிளஸ்ஸி அவர்கள் கொண்டு வர போறாங்க. ஆங்கிலத்தில் அவங்க இன்னைக்கு மத்தியில அந்த சர்மன் கொடுக்க போறாங்க. அந்த ஆங்கில சர்மனை கிரேஷியா என்ஜினியர் அவர்கள் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் நம்மளுக்கு பண்ணி நம்மளுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். நம்ம செய்திக்காக பரிச்சயம் பண்ணலாம். அப்பா பிதாவே, இந்த வெள்ள குடும்பம் அப்பா விசேஷமாக அப்பா அந்த கத்தாவே பாஸ்டர் பிளஸ்ஸியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த கத்தாவே அப்பா மகள் அப்பா கிரேஷியா என்ஜினியரும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த செய்தி எங்களோட நீங்க பேசுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை அப்பா நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீங்க. உங்க வார்த்தையால் எங்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறீங்க. இந்த வெள்ள குடும்பம் அப்பா அந்த கத்தாவிலால் உங்க பிரசன்னத்தால் நிரப்புங்க. செய்தி கொடுக்குறப்பா அண்ணனோட மகள் பிளஸ்ஸி ஆசீர்வதிங்க. அதே போல டிரான்ஸ்லேஷன் பண்ற அண்ணனோட மகள் அப்பா கிரேஷியாவை ஆசீர்வதிங்க. அந்த கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கபடி உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க வார்த்தைக்காக நாங்கள் காத்து இருக்கிறோம் அப்பா. எங்க ஜெபத்தை கேட்ட எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you. வாங்க நம்ம எல்லாரும் கேட்கலாம் தேவனுடைய செய்தியை. Hallelujah, praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. I am glad and thankful to God and our pastor. நான் கர்த்தருக்கும் பாஸ்டருக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். For giving me this opportunity to share the word of God in the midst of you. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தந்த வாய்ப்புக்காக. Hallelujah. Hallelujah. So before we look into the word of God, தேவ செய்திக்குள்ளாக நாம் போவதற்கு முன்பாக just close our eyes and pray. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? Let us pray. Heavenly Father, we thank you, Lord, எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் for அப்பா. this wonderful morning and blessed day. இந்த அருமையான நாளுக்காக தகப்பனே இயேசப்பா நன்றி ஆண்டவரே. We thank you for making us to worship you, Lord. உம்மை ஆராதிக்க நீர் உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் Now ஆண்டவரே. we are here to listen your word. உம்முடைய வார்த்தை கேட்பதற்காக இங்க நாங்க இருக்கிறோம் இயேசப்பா. Yes, Lord Jesus, you speak to us and to your children. இயேசுவே, நீர் எங்களோடு உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. In Jesus' mighty name pray and say amen. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. Hallelujah. So today's the word of God is, இன்று தேவனுடைய செய்தி என்னவென்றால், God will exalt you. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God will exalt you. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். So let us turn your Bible to Psalms. நாம் வேதாகமத்தை சங்கீதம் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Psalms 37:34 says, சங்கீதம் 37:34 இப்படியாக இருக்கிறது. So wait on the Lord, நீ கர்த்தருக்கு காத்திருந்து and his ways, அவருடைய வழியை கைக்கொள், and he shall exalt you. அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார்.
When the wicked are cut off, you shall see it. துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். Hallelujah. ஹalleluya. So God word says that கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, He will exalt you. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். He will exalt you. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். The Lord will exalt you. கர்த்தராகிய தேவன் உங்களை உயர்த்துவார். That's the word is going to speak இந்த வார்த்தை உங்களோட கூட பேச போகிறது today. இன்றைய நாளிலே. Hallelujah. ஹalleluya. Our God is a source of all the blessings. எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தருகிற ஒரு தேவனாய் நம் தேவன் இருக்கிறார். And He is the worthy of all honor and praise. அவர் எல்லா துதிக்கும் பாத்திரராக இருக்கிறார். And all the exaltation. எல்லா உயர்த்துவதற்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார். God delights us to be blessed. நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And He is eagerly waiting to bless His children. அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். With more of His heavenly blessings. அவருடைய ஆவிக்குரிய பரலோக நன்மைகளால் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். As the children of God, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக we must understand that நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். the exaltation comes through the God only. கர்த்தர் மாத்திரமே நம்மை உயர்த்த முடியும். The exaltation comes through God only. நம்மை உயர்த்துவது நம் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. It's not by our status. நம்மளுடைய ஸ்டேட்டஸ்னாலயோ, It's not by education. நம்மளுடைய படிப்புனாலயோ, It's not by our background. நம்மளுடைய பேக்ரவுண்ட்னாலயோ, It's not by our wealth or prosperity. நமக்கு இருக்கிற செல்வங்கள்னாலயோ கிடையாது. Hallelujah. ஹalleluya. My dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, today we must understand that இன்று நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். if we want to be exalted by the Lord, நாம் கர்த்தரால் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் we must have a belief in Him, அவர் மேல நாம் ஒரு நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும். that His promised words will fulfill in us. அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று We must understand His ways. அவருடைய வழிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And we must learn to obey to His voice. அவருடைய அந்த சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள And வேண்டும். definitely God will exalt you. அப்பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். And you will enjoy the fullness of His exaltation. அவர் உயர்த்துவதன் அந்த மேன்மையை நீங்கள் நிச்சயமாக அப்பொழுது And உணர்வீர்கள். you will enjoy all His fulfillments. அவருடைய எல்லா அந்த உயர்த்துவதையும் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். Of His purpose. அவருடைய அந்த பர்பஸ்க்காக, of His promises. அவருடைய வாக்குத்தத்தங்களை in your lives. உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவார். Hallelujah. ஹalleluya. So God word says, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, wait on Lord. கர்த்தருக்கு காத்திருங்கள். This little word wait, இந்த சிறிய வார்த்தை காத்திருத்தல், it's simple அது மிகவும் ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையா to இருக்கலாம். say, அது சொல்வதற்கு ஒரு சாதாரணமா இருக்கலாம். but in the practical life, ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில it is too hard for a person ஒரு மனிதனுக்கு அது ரொம்ப கடினமாக இருக்கும் to accept this word. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு. But what does the Bible says? ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? Isaiah 40 verse 31. ஏசாயா 40:31 வசனம், They who wait for unto the Lord கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ shall renew their strength. புதுபலன் அடைந்து They shall mount up with wings like eagle. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். They shall run and not be weary. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். And they shall not faint. நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். Hallelujah. ஹalleluya. So waiting in the presence of God, கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருப்பது will have a new strength. நமக்கு ஒரு புது பலனை தருகிறதா இருக்குது. And we will mount up like a wings of eagle. நம் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவோம். And will run away. நம்ம அப்படியாக நம்ம எழும்பி செல்லுவோம். And will never faint. நாம் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டோம். This is what the God wants. கர்த்தருக்கு இதுதான் நம்ம கிட்ட இருந்து தேவைப்படுகிறது. He wants us to wait in His presence patiently. அவருடைய பிரசன்னத்துல பொறுமையாக நம்ம காத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். So that we can be strengthened up. அதனால நாம் புது பலனை நம்ம அடைந்து கொண்டு, And He will mold us. அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். And He is He make us to uplift in our lives. நம்மளுடைய வாழ்க்கையில அவர் மேன்மேலும் நம்மளை உயர அவர் உதவி செய்கிறவரா இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. We accept God to do the things or miracles. நாம் கர்த்தரை அற்புதங்களை அதிசயங்களும் செய்யும்படியாக நாம் எதிர்பார்க்கிறோம். Immediately in our lives. உடனடியாக நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். But God has His own way. ஆனா அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு வழி இருக்கிறது. And He is having a special purpose in our lives. அவரோட விசேஷமான ஒரு குறிக்கோளை நம் வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிறார். Here God is telling
to wait, இங்க கர்த்தர் நம்மளை காத்திருக்க சொல்லுகிறார். because in this waiting period, ஏன்னா இந்த காத்திருக்கும் இந்த சமயத்துல God is doing something new கர்த்தர் ஏதோ ஒரு புதிய காரியங்களை செய்து for a special work in our lives. அது ஒரு விசேஷமான காரியத்திற்காக அதை நம்ம வாழ்க்கையில அவர் செய்கிறார். Hallelujah. ஹalleluya. During this time, இந்த சமயத்துல in this waiting period, இந்த நம்ம காத்திருக்கிற சமயத்துல God will deal with our situations. அவர் நம்மளுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் அவர் சரி பார்க்கிறவராய் God will make a move in the people heart. மனிதர்களுடைய இருதயத்துல அவர் பேசி அவர்களை செம்மைப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். And he is breaking the obstacles or hurdles from our lives. அவர் எல்லா தடைகளையும் அவர் உடைத்து போடுகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. To exalt us, நம்மளை உயர்த்துவதற்காக, to bless us, நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக, to fulfill his calling, அவருடைய அழைப்பை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக, purpose and plans in our lives. நம் குறிக்கோளை நம்மளுடைய திட்டங்களை அவர் நிறைவேற்றுவதற்காக, He wants his children to wait in his presence. அவருடைய பிள்ளைகளை அவருடைய பிரசன்னத்துல காத்திருக்க சொல்லுகிறார். Hallelujah. 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 So firstly, முதலாவது to be exalted by God, கர்த்தரால் நாம் உயர்த்தப்படுவதற்காக we need to be நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் humble yourselves. நம்மளை நாமளே நம்ம தாழ்த்தணும். We should humble ourselves நம்மளை நாமளே நம்ம தாழ்த்தி unto the God's hand. அவருடைய கரத்தில் நம்மளை நாம் கொடுக்க So the வேண்டும். Bible says, வேதாகம் இப்படியாக சொல்லுகிறது. James chapter 4 verse 10, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, humble yourself before the Lord கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், and he will exalt you. அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். Humble yourself before the Lord கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், and he will exalt you. அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். See, when we humble ourselves நாம நம்மளே நம்மளை தாழ்த்திக் கொள்ளும் பொழுது, unto the Lord's hand, கர்த்தருடைய கரத்துல தாழ்த்தும் பொழுது, this telling that I am nothing, Lord, நாம் இப்படியாக சொல்லணும், நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, you are everything in my life. நீங்க தான் என் வாழ்க்கையில எல்லாமே. Definitely, நிச்சயமாக Lord will exalt you. அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவரா இருக்கிறார். So 1 Peter chapter 5 verse 6 says, humble yourself under the mighty hand of God, that he may lift you, he may exalt you in the due time. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். Hallelujah. Hallelujah. So submitting ourselves to the Lord is very important in our Christian life. கர்த்தருடைய கையில நாமளே நம்மளை சரணடைப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு முக்கியமான காரியமா So இருக்குது. this is the key success for our exaltation. நம்மளை அவர் உயர்த்துவதற்கு இதுதான் ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. Hallelujah. So secondly, obeying the voice of God, obeying the word of God. இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய அந்த சத்தத்திற்கும் நாம் கீழ்ப்படிவது. Hebrew chapter 5 verse 8 says, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, Jesus himself was obedient to his father. கர்த்தர் அவரே இயேசுவே அவருடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராய் இருந்தார். Hallelujah. Hallelujah. So here Jesus himself was an obedient to his father. இங்க பார்க்கிறோம் இயேசு அவரே தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராய் இருக்கிறார். Though Jesus was a son of God, இயேசுவானவர் கர்த்தருடைய குமாரனாய் இருந்தாலும், he has all the power and authority. அவருக்கு எல்லா வல்லமையும் அதிகாரமும் இருந்தாலும், Even though அப்படி இருந்தாலும் he obeyed the word of God. அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராய் He இருந்தார். obeyed the word of heavenly Father. அவருடைய பரலோக தகப்பனின் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராய் So இருந்தார். he was lifted unto he was put on the cross. ஆகபடினாலே அவர் சிலுவையில் அறைந்தது நிமித்தமாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. Hallelujah. Hallelujah. So in our lives, obeying to the word of God, நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து, Jesus was an example for us. அந்த காரியத்திற்கு இயேசு ஒரு உதாரணமாய் நமக்கு காணப்பட்டார். We are the children of Jesus Christ. நாம் இயேசுவோட பிள்ளைகளா இருக்கிறோம். So let us obey the word of God. ஆகபடினாலே நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, so that he can exalt us. அப்பொழுது அவர் நம்மளை உயர்த்துகிறவரா இருக்கிறார். So thirdly, மூன்றாவதாக doing the will of God. கர்த்தருடைய சித்தத்தை செய்வது. John 2:17. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்,
So here the world is passing away. உலகம் அது நிச்சயம் ஒழிந்து So doing the will of God will abide forever. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். Hallelujah. Hallelujah. So we can see in Joseph's life, யோசேப்பினோட வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், he was sold out அவன் விற்று போடப்பட்டான். and he was patience, அவர் எல்லா சோதனைகள் வழியாக அவர் கடந்து வந்தார். but he was the person who was doing the will of God. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷனாக அவர் காணப்பட்டார். So this is the reason he was brought up as a prime minister in Egypt. இதுதான் அவர் எகிப்திலே ஒரு பிரதம மந்திரியாக வருவதற்கு காரணமாய் இருந்தது. And God has exalted him in that place. அந்த இடத்திலும் கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார். So during this pandemic time, இந்த நம்ம பேண்டமிக்ஸ் டைம்லயும் there are many changes taking place. அநேக காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம். There are ups and downs in our lives. அநேக ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். So we doesn't know what to do the next. நம்மளால அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நம்ம விழித்துக் கொண்டிருக்கலாம். But don't get upset or fear. ஆனா இதனால நீங்க பயப்படவோ கலங்காதிருங்க. The promise keeping God is faithful. கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் அது கண்டிப்பாக நிறைவேறும். He says in Isaiah chapter 14 verse 10, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அவர் இப்படியாக சொல்லே, fear not, I am with you. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். Be not dismayed, திகையாதே, நான் உன் தேவன். for I am your God. I will strengthen you, help you, uphold you with my righteous hand. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். So my dear brothers and sisters, என்னோட அன்பான சகோதர சகோதரிகளே, so you no need to worry that we are going in this pandemic time. நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலையில கடந்து போயிட்டு இருக்கோம், நீங்க கவலைப்பட வேண்டாம். So what might be my future? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, What might be studies? என்னுடைய படிப்பு எப்படியாக இருக்குமோ, So no need to get afraid of it. இதை பார்த்து நீங்க பயப்படாமல் இருங்க. So the Lord is encouraging you through His word today. கர்த்தரோட வார்த்தை மூலமாக இன்று உங்களை உற்சாகப்படுத்துகிறார். That He is with you forever. அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். He is strengthening you. அவர் உங்களை பலப்படுத்துகிறார். He is upholding you. அவர் உங்களை நிலைநிறுத்துகிறவரா இருக்கிறார். You are in His righteous right hand. அவருடைய வலது கரத்துல நீங்க இருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. So when we humble in the presence of Lord, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்மளை நாமளே நம்ம தாழ்த்தும் பொழுது, when we wait for Him, அவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது, and when we are ready to obey His voice, அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கும் பொழுது, and willing to do His will, அவருடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமா இருக்கும் பொழுது, so definitely God will exalt you. கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். Whatever the position you might be நீங்க now, எந்த சூழ்நிலையில வேணா இப்பொழுது நீங்க இருக்கலாம். when you hear the word of God, கர்த்தருடைய சத்தத்தை வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது, when you hear the word of God, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, definitely God will bless you. நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Believe that He will exalt you. அவர் நீங்க நம்புங்க, அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். So according to Psalms 23:5 says, சங்கீதம் 23:5ஆம் அதிகாரம் இப்படியாக He சொல்கிறது, will prepare a table in front of your enemies, உங்கள் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். and He will anoint your head with oil, உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். and He makes your cup overflows உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். with all His blessings, honor and joy. அவருடைய எல்லா நன்மைகளாலும் சந்தோஷத்தினால அது நிரம்பி வழியும். So you no need to worry. நீங்கள் எது குறித்தும் கவலைப்பட வேண்டாம். So no one are there here to care about me. என்னை பார்த்துக் கொள்வதற்கு யாருமே இல்லையே, நீங்க கவலைப்பட So வேண்டாம். I am cornered person. நான் எல்லாரோட ஒதுக்கப்பட்டவனா இருக்கிறேன், நீங்க கவலைப்பட But வேண்டாம். today the Lord says that இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், I will exalt you. நான் உன்னை உயர்த்துவேன், I will exalt you. நான் உன்னை உயர்த்துவேன். In every situation, எல்லா சூழ்நிலைகளிலும் I am with you. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்துவேன். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Thank you. நன்றி. With all His joy, அவருடைய எல்லா இந்த மகிழ்ச்சியோடும், with all His fullness, அவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும், with all His promises, அவர் எல்லா விதமான வாக்குத்தத்தங்களோடும் God is going to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். And He is going to do a great things. அவர் ஒரு பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். The verse says that வசனம் இப்படியாக சொல்லுகிறது, I'm going to do a new thing in your lives. புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறேன். So wherever you are ashamed,
நீங்க எங்கெல்லாம் நீங்க அவமானப்பட்டு நீங்க போனீங்களோ, today the Lord is encouraging you. கர்த்தர் இன்று உங்களை உற்சாகப்படுத்துகிறார். He is going to exalt you. அவர் உங்களை அந்த இடங்களிலே உயர்த்த போகிறார். He is going to exalt you in front of your enemies. உங்கள் சத்துருக்கள் முன்பாக அவர் உங்கள் தலைகளை உயர்த்த போகிறார். And he is going to bless you. அவர் உங்களை அந்த இடங்களில் ஆசீர்வதிக்க போகிறார். And he is going to use you mightily. உங்களை வல்லமையாக அவர் உபயோகப்படுத்த போகிறார். Just the Lord wants from us one thing. ஒரே ஒரு காரியத்தை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Humbleness, நம்மளுடைய தாழ்மை, obedience, நம்மளுடைய கீழ்ப்படிதல், and doing the will of God. கர்த்தருடைய சித்தத்தை செய்வது. Hallelujah. ஹல்லேலூயா. So my dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, I hope that Lord is speaking to you. கர்த்தர் உங்களோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And you are blessed by this sermon. இந்த செய்தி மூலமாக நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். So let us close our eyes and pray unto the Lord. நம்ம கண்களை மூடி நம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். Thank you, Heavenly Father. நன்றி எங்கள் பரலோக பிதாவே. Oh gracious Father, கிருபையுள்ள தேவனே, we praise you, Lord. உம்மை துதிக்கிறோம் அப்பா. We thank you, Lord, உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் for the ஆண்டவரே. word you have spoken to us. நீங்கள் பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. Yes, Lord, ஆமா ஆண்டவரே, we might be forsaken by our people, மனிதர்களால் நாங்கள் கைவிடப்பட்டு இருக்கலாம் ஆண்டவரே. but today ஆனால் இன்றைய தினத்திலே your word encourages that உம்முடைய வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்துகிறது. you are the God who is going to exalt us எங்களை உயர்த்த போகிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்கப்பா. in all the aspects of our lives. எல்லா இடங்களிலும் நீங்களை உயர்த்த போகிறீர் ஆண்டவரே. We thank you, Lord. நன்றி ஆண்டவரே. We believe in you, Lord. நாங்கள் உம்மேல் நம்பிக்கையா இருக்கிறோம் அப்பா. The one who promised us நீங்கள் எங்களுக்கு வாக்கு பண்ணின தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. is faithful நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருப்பீர். to all the lifetime. நீங்க வாழ்நாள் முழுவதும் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. We submit ourselves நாங்க எங்களையும் இடத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. into your mighty hands. உம்முடைய பலத்த கைக்குள்ளாக எங்களை நாங்கள் தருகிறோம். Fill us with your grace. உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. Fill us with your mercy. உங்களுடைய தயவினால் எங்களை நிரப்புவீராக. Oh Father God, அன்புள்ள ஆண்டவரே, the one who is listening to your sermon on online, இந்த ஆன்லைன் மூலமாக யாரெல்லாம் உங்களுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, let your word encourage them, Lord. உம்முடைய வார்த்தை அவங்களை உற்சாகப்படுத்துகிறதா இருப்பதாக. Let your word bless them, O Father. உம்முடைய வார்த்தை அவங்களை ஆசீர்வதிப்பதாக. Let all the circumstances change into the success of Father God. அவங்களுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் ஜெயமாக முடியட்டும் அப்பா. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. In Jesus' mighty name we pray and say, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபித்து சொல்லுகிறோம். Amen. ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மைப்பட்டும். இன்னைக்கு நம்ம தேவனோட வார்த்தையை நம்ம கேட்டோம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. The Lord will exalt you. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மைப்பட்டும். கர்த்தர் நம்மளோட பேசினாரு. கர்த்தர் அருமையாக நம்மளோட நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தினாரு. அந்த ராக இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கண்டிப்பாக இந்த நாட்களில் நம்மளுக்கு வேண்டிய ஒரு வார்த்தை தான். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தான் ஆபிரகாமை உயர்த்தினார். கர்த்தர் தான் நோவாவை உயர்த்தினார். கர்த்தர் தான் தாவீதை உயர்த்தினார். கர்த்தர் தான் எல்லாரும் உயர்த்துகிற தேவனாக இருக்கார். இதோ இன்னைக்கு கூட நம்ம கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தர் சமூகத்தை நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கார். ஐ பிலீவ், நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்து நான் நம்புகிறேன். இப்போது கூட நம்ம காணிக்கை பகுதிக்குள்ளாக கடந்து போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அவர் நம்ம காணிக்கை தசம்பாகலை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம விசுவாசத்தோடு தாழ்மையோடு ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிற காணிக்கையை தசம்பாகத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற தேவனாகவே இப்போது கூட நம்ம கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் கொண்டு வந்திருக்க தசம்பாகம் காணிக்கையை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, இதை ஏற்றுக்கொள்ளுங்கப்பாலா. அந்த கத்தாவே இது 30, 60, 100 நீங்கள் மாற்றித்தாங்க சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? இப்போது அப்பா பிதாவே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா, வித் அவர் டைத் அண்ட் ஆஃபரிங் ஃபாதர் அப்பா. எங்களோட கத்தாவே தசம்
தசம்பாக எங்க காணிக்கையோடும் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே லார்ட் அப்பா, நீங்க அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறீங்க. நீங்க அப்பா அப்ரஹாமை ஆசீர்வதித்தீங்க அப்பா, ஈசாக்கை ஆசீர்வதித்தீங்க, யாக்கோபை ஆசீர்வதித்தீங்க அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளையில இருக்கிறோம் அப்பா, உங்க சமூகத்துல அப்பா அடைய கர்த்தாவே விசேஷமாக அப்பா எங்க தேவைகள் அனைத்துக்கும் உங்க சமூகத்துல எங்க கரங்களை நாங்க உயர்த்துகிறோம் அப்பா. We lift our hands to you Lord Jesus Christ. எங்களுக்கு உதவி வரும் பர்வதத்தை நோக்கி அப்பா எங்க கைகளை உயர்த்துகிறோம் அப்பா. அந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு உதவி ஆண்டவர் இடத்துல இருந்து வருகிறது அப்பா. இயேசு கிறிஸ்து கிட்ட எங்க உதவி வருகிறது அப்பா. இந்த வேளையில அப்பா நாங்க கொடுக்கிற இந்த தசம்பாகம் காணிக்கை நீங்க அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க அப்பா. கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தரால கூடாதது ஒன்றுமில்ல. அந்த வானம் உங்களது அப்பா, அந்த பூமி உங்களது அப்பா. நீங்க அப்பா எங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறீங்க. இப்போது கூட அப்பா அந்த காணிக்கை தசமாக கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களோட கர்த்தாவே தேவைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. In the name of Lord Jesus Christ நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்கி இருக்கட்டும் அப்பா. அவங்க கையின் பிரயாசத்தில் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தாவே உமக்கு கொடுக்கும் போது நன்மை அப்பா காணபடி அவங்க கண்கள் பார்க்கட்டும் அப்பா. அவங்க கர்த்தாவே வாழ்க்கையில் அப்பா அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்க ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போது கூட நான் விசேஷமாக நம்ம சபையில் இருக்க யாருனாச்சும் பலவீனத்தில் இருந்தாலும் அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாருக்கான எதனாச்சும் தேவைகள் இருக்கா அவங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சபையில் இருக்க ஒவ்வொருத்தருக்காக, நம்ம சகோதர சகோதரிகளுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அப்பா பிதாவே விசேஷமாக அப்பா அந்த கர்த்தாவே எங்க சபையில இருக்காப்பா, அந்த கர்த்தா யாருன்னா பலவீனத்துல இருக்கிறார்களோ அப்பா, அந்த கர்த்தாவே சுகம் இல்லாம இருக்காங்களோ, அந்த கர்த்தா ஏதோ ஒரு தேவைகள் இருக்கோ இல்லாண்ட கர்த்தாவே லார்ட் அடே இது எப்படி நான் சந்திக்க போறேன்னு சொல்லி அப்பா புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பா, அந்த கர்த்தாவே என்னிடத்தில் வாருங்கள் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பா. அந்த கர்த்தாவே I will give you the rest Lord, I will give you the peace Lord, I will give you the blessings நீங்க எங்களை வாக்கு பண்ணிருக்கீங்க அப்பா. டுடே லார்ட் இன்னைக்கும் சமூகத்துல அப்பா அந்த கர்த்தாவே லார்ட் அந்த கர்த்தாவே பாரமாக இருக்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வியாதியில இருக்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பலவீனத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தரித்திரத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஐயோ இதை நான் எப்படி இந்த மாசம் சந்திக்க போறோம் செய்ய போறோம் நினைக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமாக உங்க கிருபை உங்க தயவு அப்பா அவங்க மேல இறங்கட்டும் அப்பா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்க அப்பா. அதாவது உங்க கிருபை அப்பா சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா இந்த பிள்ளைகள் அப்பா. உங்க கிருபை அப்பா கர்த்தாவிலோ அதை கர்த்தா எல்லா டென்ஷன்ஸ் எல்லா பயங்களை எல்லா விதமான நோய்களை எல்லா விதமான அப்பா கர்த்தாவே தரித்திரமான காரியங்களை அப்பா பலவீனமான காரியங்களை நீங்க மாற்றி போடுங்க அப்பா. You are the God of God, you are the Lord of Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கர்த்தாவே லார்ட் இந்த பிரேயர் அப்பா விசுவாசத்தோட யாரெல்லாம் அந்த கர்த்தாவே லார்ட் ஜெபிக்கிறாங்களோ அப்பா அவங்க மேல உங்க கிருபை இறங்கட்டும் அப்பா. Thank you Father. எங்க ஜெபத்தை கேட்ட எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். The Lord will exalt you. Hallelujah. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. விசுவாசமாக இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதேபாயாக. Amen. The grace of Lord Jesus Christ, the love of God, the communion of the Holy Spirit be with us now and forever. Amen, amen, amen. Thank you. God bless you.